நமக்கு இன்னும் ஆள் தேவைப்படுறது 2 பேர் தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த இலுமினட்டிங்களை சமாளிக்க முடியும். ஒண்ணுமே இல்லை பிரதர், ஒரு படையே உருவாக்க போறோம், கவலையப்படாதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய விஷயத்தோட சீக்கிரமா கடவுள்கிட்ட அதை தான் வேண்டிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு முழுக்க முழுக்க இதுக்குள்ள முழுகிட்டேன் பிரதர். என்னால வேலை எல்லாம் வந்து இப்போ பெருசா ஃபோக்கஸே பண்ண முடியல. அண்ட் கடவுளோட அருளால நிறைய வேலையும் வந்து முடியுது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான். அதை அப்படியே வந்து அதை முடிச்சிட்டேன் அப்படின்னாலே வந்து ஆல்மோஸ்ட் இருக்கிற கடன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவோம் பிரதர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போதுண்டா அப்படின்ற அப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல இந்த வாழ்க்கை நம்ம நம்ம என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்ட்டு. அதுவும் வீட்டம்மா வந்து முழுசா வந்து ஓகே அப்படின்னு அவங்களும் வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு இந்த ட்ரைனிங் மட்டும் போயிட்டு வந்துட்டுனா ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்மளுக்கு. உங்களுக்கு சொன்னு நினைக்கிறேன்ல பிரதர், நான் ஒரு ஒரு கனவு மாதிரி எனக்கு வந்தது மிட் நைட்ல. ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா அது எங்கேயோ ஒரு டனல் மாதிரி பிரதர். அது டனல்னா குகை இருக்கும் இல்லையா, நம்ம வண்டி போற பாதை மாதிரி இருக்கு. அதுல அந்த பாதையில இருந்து அந்த பாதை ஒரு ஓட்டையிலிருந்து இன்னொரு ஓட்டை, ஓகேங்களா. அந்த வெளிச்சம் தெரியறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் தான் கட் பண்ணேன். கரெக்ட், லெஃப்ட் கட் பண்ணா இன்னொரு வழி கிடைச்சது. அந்த வழி உள்ளர போனா ஒரு சேம்பர் மாதிரி பிரதர், ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி, ஒரு 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 டோம் எப்படி இருக்கும் ரவுண்டா, அந்த மாதிரி. அது உள்ளர போன உடனே பாத்தீங்கன்னா வந்து மேல பார்த்தா வானம் தெரியுது. நான் திருப்பி யோசிச்சு பாக்குறேன், ஐயோ நம்ம மலைக்குள்ள தானே இருக்கோம், மலையில எப்படி வானம் தெரியுதுன்னு யோசிச்சு பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே வானம் தெரியுது அந்த அந்த டோம்குள்ள இருந்து. எனக்கு அந்த சுத்தி இதுவும் மட்டும் தெரியுது, ஃபுல்லா வந்து சர்க்குலரா இருக்கு, அது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மலையில இருந்து வந்து ஒரு தட்டு வடிவத்துல வந்து பறந்து போகுது. அது எப்படி பறக்குதுன்ட்டு எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. பார்க்க பறந்து போகுது. என்னடா இது பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாமே முடிஞ்சது பிரதர். இது எல்லாமே வந்து அப்படியே என் மனசுக்குள்ள. ஆனா பயங்கர ஸ்ட்ராங். இது வந்து காலையில 2:45 சம்திங். நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். பயங்கர ஸ்ட்ராங்கான இந்த விஷயம் வந்தது. என்னதான் முடிச்சு எழுந்துட்டேன் பிரதர். திருப்பியும் போறேன், அதே இடத்துக்குள்ள திருப்பி போறேன் பிரதர். திருப்பி முடிச்சு எழுந்துச்சு திருப்பி கண்ணை மூடுறேன் பிரதர். அதே உலகத்துக்குள்ள திருப்பி போனேன் பிரதர். அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தட்பவெப்ப நிலை தான் வந்து ஏலியன்ஸ்க்கு வந்து அவங்களோட பாடிக்கு வந்து சூட்டபிள் ஆகுமா. அவங்க வந்து அந்த அந்த டைம்ல 5 மணிக்கு முன்னாடிதான் அவங்களுடைய அந்த வருகை வந்து அதிகமா இருக்குமா. நானும் ஒரு யூஎஃப்ஓ பார்த்திருக்கேன் பிரதர். எனக்கு தெரிஞ்சு என் வீட்டு பின்பக்கம் உட்காந்துருக்கும் போது நான் ஒரு விண்கல் வந்து போன ஒரு யூஎஃப்ஓ பார்த்தேன். அது வந்து லைட் ஸ்பீடுல போய் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போய் யூ-டர்ன் போட்டு திரும்பி போச்சு. ஏன்னா இவ்வளவு ஸ்பீடான ஆப்ஜெக்ட் வந்து இடத்துல எதுவுமே கிடையாது. நம்ம பூமியில எதுவுமே இவ்வளவு ஸ்பீடா வந்து யூ-டர்ன் போட்டு திரும்பாது. அது வந்து யூ-டர்ன் போட்டு திரும்புச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த சபீர் ஹுசேன் கிட்ட அது சம்பந்தமா கேட்கும் போதுதான் அவர் எனக்கு சில போட்டோஸ் எனக்கு எந்த மாதிரி ஸ்பேஸ் ஷிப்னு பார்த்து சொல்லுங்கன்னாரு. நானும் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சுட்டி காட்டினேன். நான் பார்த்தது வந்து 5 ஹால் இருக்கும் விடிய காலையில. சூப்பர். அந்த டெம்பரேச்சர் தட்பவெப்பநிலை தான் அவங்களோட பாடிக்கு வந்து ஏற்றதா இருக்கும். ஒவ்வொரு யுகத்திலையுமே நம்ம பூமியில ஒவ்வொரு தட்பவெப்பநிலை ஏற்படும் பிரதர். இப்ப இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா நம்ம விடிய காலையில வர தட்பவெப்பநிலை தான் அவங்களுக்கு அந்த அந்த ஏலியன்ஸ்க்கு வந்து ஏற்றதா இருக்கும். இப்ப நான் 3 மணிக்கு எழுந்துச்சு இனிமே உட்காரணும் பிரதர். அப்போ 3 மணிக்கா? உங்களுக்கு எதுக்கு பிரதர் அவங்கள பார்க்கணும், ஏலியன்ஸை பார்க்கணும்னு ஆசை? ஏன் பார்க்கணும்னு கேக்குறீங்களா பிரதர்? ஆமா, அதான் சொல்றேனே பிரதர், என் சோல் இந்த பிளானட்டை சேர்ந்தது இல்லை நான் சொல்றேன்ல. இல்ல பிரதர், நமக்கான படம் வந்து அங்கிருந்து வரும் பிரதர். நான் அதுதான் ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். நமக்கான படம் வந்து அங்கிருந்து வரும். இன்னொரு டைப் ஆஃப் படம் வந்து இங்க இருக்கிற மக்கள் குணப்படுத்த போறோம் இல்லையா, அந்த மக்கள் வந்து அன்பு பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க பிரதர். நான் ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இங்க இருக்க மக்கள் வந்து அப்படியே மாற போறாங்க அப்படின்றது நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன். அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களும் வந்து அதுக்கு உறுதுணையா போக போறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய நான் இப்ப இது என்னோட பார்வை மட்டும் இல்ல பிரதர். திருப்பி என்னோட குரூப்ல வந்து எங்க சார் சொன்ன இல்லையா, அவரும் வந்து அவருக்கு ஒரு விஷயம் வந்தது. அதை திருப்பி விடிய கால 6 மணிக்கு தான் அவருக்கும் வந்திருக்கு.
அவரு வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாரு. அது வந்து ஒரு 3 நாள் எனக்கு தான் முதல்ல வந்தது. ஆனா நான் அதை குரூப்ல ஷேர் பண்ணல. குரூப்ல ஷேர் பண்ணலன்னா அன்னைக்கு சார் இல்ல. ஆனா இன்னும் ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சார் ஜஸ்ட் சும்மா ஏதோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன பாலா உனக்கு என்ன தோண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இது நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்னேன். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே எனக்கும் வந்து ஒரு கனவு மாதிரி சார். ஆனா அது கனவு கிடையாது. ஏன்னா தூங்கி எந்திரிச்சும் அந்த விஷயம் வந்து எனக்கு அந்த இது கண்டினியூ ஆச்சு. அது கனவு இல்லை, எனக்கு கொடுத்த மெசேஜ் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அப்படியா நீ இது எதுவுமே குரூப்ல ஷேர் பண்ணலையா? இல்ல சார் நான் அன்னைக்கு குரூப்ல ஷேர் பண்ணேன். ஆனா நீங்க அன்னைக்கு இல்ல அப்படின்னா, ஓ அப்படியா, அப்போ நல்ல விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் உங்ககிட்ட இருந்து நிறைய சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓ ரொம்ப சந்தோஷம் சார். நான் எனக்கும் நிறைய விஷயம் மாறிட்டு இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயத்த அப்படின்னேன். ஆமாம் பாலா. ஒரு 3 பேர், அவரு நானு இன்னொருத்தங்க இருக்காங்க. 3 பேரும் ரொம்ப ஆக்டிவா இருக்கோம். ஸோ ரொம்ப நெருங்கிட்டோம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே ஓகே சார் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் எந்த டைம்னாலும் கால் சார் வரணும் 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 வேண்டிக்கிங்க பிரதர். நீங்க வேணா கண்டிப்பா அது சீக்கிரமாவே நடக்கும். யார்கிட்ட இருந்து பிரதர் உங்களுக்கு கால் வரணும்? மேல இருந்து வரணும் இல்ல பிரதர். ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் வேட்டுக்கிற வாசிகள் எல்லாமே வந்து இப்ப கீழே நெருங்கி வந்துட்டாங்க பிரதர். அதுக்கான இது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ அவங்க மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து வெளியே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் பிரதர். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் போய் என்னோட விஷயங்களை வந்து நான் ட்ரெயின் ஆகணும். அதே மாதிரி நான் என்னோட இதுவும் மாறணும். என் உடம்புல டிஎன்ஏல இருந்து எல்லாமே மாறணும். ஸோ அதுக்கு நான் போகணும் ஃபர்ஸ்ட். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு 2015 இருக்கும் பிரதர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஎஃப்ஓ இது சம்பந்தமா ரொம்ப ரிசர்ச் பண்ணுவேன். ரொம்ப அந்த ஏலியன்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு தடவை ஒரு நான் சில சமயம் தூங்கும் போது அவங்க கூட கனெக்ட் ஆயிருந்தேன் பிரதர். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏதோ 3 சிம்பிள் மாதிரி வரைஞ்சு காட்டினாங்க பிரதர். அது என்னமோ வரைஞ்சு காட்டினாங்க, எனக்கு இப்ப எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆனா அந்த 3 சிம்பிள் ஏதோ வரைஞ்சு இப்படி என்னமோ காட்டினாங்க. அது பாக்குறதுக்கு இந்த சைனீஸ் லெட்டர் மாதிரி அந்த மாதிரி இருந்தது 3 சிம்பிள். வேற எதுவும் எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல பிரதர். அதுல யாராவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசினாலே நிறைய பேரை வரவள்ள வச்சிடலாம். இந்த பிரிட்டிஷ் ராஜ குடும்பம் எல்லாம் அந்த யூஎஃப்ஓ கண்டு பயப்படுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா பயப்படுவாங்க. ஏன் பயப்பட மாட்டாங்க? அவங்க பாருங்க, அவங்க ஃபேமிலியில தான் வந்து அடுத்த ஒரு லைன்னா டிவோர்ஸ் நடக்குது. டிவோர்ஸ் நடக்க போகுது. அந்த டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் வெளியே நிறைய விஷயங்கள் வந்து வெளில வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஏதோ உள்ளுக்குள்ள வந்து ஏதோ பிரச்சனை பெருசாயிடுச்சு. அது மட்டும் தெரியுது. அது வெளியே உலகத்துக்கு தெரிய வரும். எனக்கு என்னன்னா பிரதர், ஒரு விஷயத்த நான் நெருங்கிட்டு இருக்கேன் பிரதர். ஆல்மோஸ்ட் எனக்கு விஷன் கண் பார்வையில வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ரொம்ப சீக்கிரமான நாட்கள் ரொம்ப கம்மியா தான். ரொம்ப சீக்கிரமான நாட்கள் பிரதர். நான் ரீச் ஆயிட்ட உடனே நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர். ஓகேங்களா? ஒரு கண்ணுல ஒரு இதுவாவே வந்தது பிரதர். எந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நான் தினமும் ப்ரேயர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தினமும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாவே அதோட என்ன சொல்றது ஈர்ப்பு விதி வந்து என்னை எடுத்துட்டு போகுது. நான் அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம், அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா சீக்கிரமாவே பிரதர். ஏன்னா இந்த நிலை வந்து மக்களுக்கு பயங்கரமா பயனுள்ளதா இருக்கும் பிரதர். சந்தேகமே இல்ல பிரதர். எது சொல்றீங்க பயனுள்ளதா இருக்கும்? இல்ல நான் அந்த இப்ப போய் நிக்க போற நிலை இருக்கு இல்லையா, அந்த இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறதுல இடத்துல இருக்கும் பிரதர். நீங்க நிக்கிறத சொல்றீங்களா? நம்ம பயணிக்கிறத நம்ம பயணிப்பதுதான் பிரதர். நான் ஃபர்ஸ்ட் நான் போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த சர்க்கிள் எல்லாமே வரும் பிரதர். அதுல சந்தேகமே இல்ல. ஏன்னா இது வந்து அப்படியே இந்த மைக் போட்டு வெளில சொல்ற விஷயம் இல்ல. இது அப்படியே வந்து அந்த ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் தொடர்ச்சியா போற விஷயம், பயனடைகிற விஷயம் பிரதர். அந்த மாதிரி சோ அது யாரு வந்து அத போய் ரீச் ஆகிறோம், அடுத்தடுத்த ஆள் அடுத்தடுத்த நிலையை வந்து ரீச் ஆகிட்டே வந்துருவாங்க பிரதர். அதுல கண்டிப்பா வந்து தெரிய வரும் பிரதர். நம்ம ஊர் இல்ல பிரதர், அது நார்த் இந்தியா மாதிரி எனக்கு அந்த மலையெல்லாம் காமிச்சதெல்லாம்
எனக்கு நார்த் இந்தியா மாதிரி வந்தது பிரதர். அது அது மட்டும் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஊரான என்ன எனக்கு தெரியல. ஒரு 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 குகை, அந்த குகை வழியா ஒரு டனல் மாதிரி பிரதர். குகை கூட கிடையாது, வண்டி போற டனல் மாதிரியே ஒரு இடம். அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அது நம்ம ஊர் இல்ல, நார்த் இந்தியன் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பக்கம் தான் டிராவல் பண்ணி போற அப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் எல்லாமே நெருங்கி வரும்போது தெரியும் பிரதர். சரி சரி சரி.